ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தவனால மாமனார் ஆபரேஷனுக்கு 15 லட்சம் எப்படி கொடுக்க முடிஞ்சது? வாங்க இப்ப இந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். பெரிய நட்சத்திர ஹோட்டலில் நடந்து கொண்டிருந்த அந்த இரவு விருந்தில் அந்த விருந்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு இளைஞன் சாதாரண உடை அணிந்து நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்து அங்கு போதையில் இருந்த ஒரு பணக்காரன், ஆளுங்களா யூனிஃபார்ம் போட்டு சர்வ் பண்றாங்க, உனக்கு என்ன, நீ போடலையா? சார் நான் ரிப்பீட். சார் நான் இங்க. ஓ. அந்த இளைஞன் உண்மையில் யார் என்று தெரியாமல் அவ்வாறு பேசினான். அந்த பணக்காரன், அவருக்கு ரிப்பீட். நீங்க யார் பிரதர்? நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும்? பரவாயில்ல, இருக்கட்டும். என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான், நானே கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரியலி? லாஸ்ட் டைம் நடந்த பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. நான் கூட ரீசெண்டா ஒரு டீல் முடிச்சேன். ஏய், எனக்கு மட்டும் சர்வ் பண்ணிருக்க, மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ண. போயா. ஹரிஷ் அந்த விருந்தினை அளிக்கும் ஏஜே குரூப்ஸின் மருமகன் தான். அது எப்படி? யார் போய் சொல்லியும் ராஜேஸ்வர் குரூப்போட சிஇஓ கேட்காதவரு இவ போனதும் டீல்ல சைன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ சரியா படல. ஊர்ல எப்படி ஒண்ணு சொல்லுவாங்களே, ஒண்ணும் இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட உனக்கே புரியும். ஊர்ல இருக்க பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. முகத்தை கூட காட்டாம அப்படி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலிஸ்லயே என்னுடைய ஏஜே ஃபேமிலி ஒண்ணு. அது வரைக்கும் எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா. அவர் சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஹரிஷ போய் கல்யாணம் பண்ண. ஆனா பாத்தியா அவனும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி ஒருத்தன் கையில என்ன புடிச்சு கொடுத்துட்டு எங்க அப்பா அவர் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. என் சொந்த வீட்லயே யாரும் அதுக்கப்புறத்துல இருந்து என்ன மதிக்கிறதே இல்ல. அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க சந்தனா? உன் மேல நம்பிக்கை இல்லாம உங்க பாட்டி உனக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 பிசினஸ் குடும்பமான ராஜேஸ்வர் குடும்பத்தோட 500 கோடி ரூபாய் டீலு. பல வருஷமா யாரும் முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ முடிச்சிட்டு வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு பெருமை தானே? ஐயோ, அதுதான் பிரச்சனையே. இந்த டீல் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா கூட பரவாயில்ல. ஆனா எல்லாரும் என் நடத்திய சந்தேகப்படுறாங்க. அப்படிலாம் யோசிச்சிருந்தா உன் பாட்டி இவ்ளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்களா? ப்ளீஸ் வா வா போலாம். ஹாய் ஆல். இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பல வருஷங்களா முயற்சி செஞ்சும் நடக்காத இந்த டீல சந்தனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிலேயே எப்படி முடிச்சு கொடுத்தாங்கற அந்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லும்படி கேட்டுக்கிறேன். நான் எப்படி இந்த டீலை முடிச்சேன்னு பாட்டியும் சந்தேகப்படுறாங்களா என்ன? இதே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஓகே பண்ணா அது அவன் பண்ண அச்சீவ்மெண்ட். இதே ஒரு பொண்ணு பண்ணா அதுக்கு அவ உடம்புதான் காரணமா? சந்தனா மேடையில் ஏறப்போகும் அந்த நொடி அந்த பாட்டிலை திறந்து அத்தனை பேரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியது சந்தனாவின் மாமா விக்ரம் தான். ஒரு நிமிஷம், இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் நினைச்சேன், பாராட்டு விழாவா எப்போ மாறுச்சுன்னு தெரியலையே. என்ன உளர்ற விக்ரம்? சந்தனா பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு தானே இவ்வளவு நாம எல்லாரும் தவங்க கிடந்தோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சந்தனாவால தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி சந்தனாவால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்றது எங்க எல்லாருடைய உழைப்பையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. தொடர்ந்து ராஜேஸ்வர் குரூப்பை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த டீல்ல சைன் பண்ணிருக்காங்க. சந்தனா, இந்த டீலை ஓகே பண்றதுக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷல் டிமாண்ட் வச்சாங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம பில்டப் தான். அது வேற யாரும் இல்ல, அனுராதா பாட்டியோட மகன். ரொம்ப நாளா ராஜேஸ்வர் குரூப்போட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாப்ல. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. லுக் தேர், சந்தனாவுடைய ஹஸ்பண்ட். இவ்வளவு பெரிய பார்ட்டி நடக்குது, எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரு பாருங்க. சொந்த புருஷனை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் தேவை. நீங்க நல்லா யோசிங்கம்மா. ப்ராஜெக்ட சைன் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அத பெஸ்டா முடிச்சு கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். யாரும் தந்திரமா பேசி என்னோட உழைப்ப திருடி பேர் வாங்க ஆசைப்பட வேண்டாம். இது என்னுடைய ப்ராஜெக்ட். இதை எப்படி நல்லபடியா கொண்டு போய் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். போதும், நிறுத்து சந்தனா. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல பெரியவங்கள இப்படிதான் பேசுவாங்களா? விக்ரம் சொன்ன மாதிரி உனக்கு பக்குவமே இல்ல. நியாயமா பார்த்தா
இத்தனை வருஷமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கஷ்டப்பட்டது விக்ரம் தான். சோ இன்னையில இருந்து இந்த ப்ராஜெக்டோட முழு பொறுப்பை நான் விக்ரம் கிட்ட ஒப்படைக்கிறேன். அத்தனை பேரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய சந்தனா மட்டும் விக்ரமை முறைத்துக் கொண்டே அங்கிருந்து சென்றாள். சந்தனாவை வெறுப்பேற்ற ஆசைப்பட்ட விக்ரம் வேண்டுமென்றே கூட்டத்தினரை அழைத்து அவர்களை மகிழ்விக்கும் விதமாக பேசினான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்கை கேட்டு குடிங்க. The entire party's bill is on me. Enjoy! Waiter, இங்க இருக்கிற எல்லா டேபிளுக்கும் ஒரு கிராண்ட் க்ரூ ஷாம்பைன் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே சார். ஆனா அந்த கடைசி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு ஒரு பிச்சைக்காரன், அந்த நாய் டேபிளுக்கு மட்டும் எதுவும் போக கூடாது. புரிஞ்சுதா சார்? ஒரு விஷயம், அந்த ஒரு பாட்டில் 20 லட்ச ரூபா வரும். யோ, நீ பேசிட்டு இருக்கிறது ஏஜே கம்பெனியுடைய புது சிஇஓ. ஓகே சார். ஓகே, சொன்னதை செய். பார்ட்டி ஹாட் गाइस, பார்ட்டி ஹாட். டேபிளை நோக்கி சர்வர் வைன் பாட்டிலுடன் வந்து நிற்க ஹரிஷ் அதை வாங்காமல் மறுத்து பேசினான். ஆனால் உச்சகட்ட வெறுப்பில் இருந்த சந்தனா ஹரிஷ் பேச்சை கேட்காமல் குடிக்க ஆரம்பித்தாள். சார், நீங்க போங்க சார். ஏய், எங்க போற? போய் 2 பாட்டில் கொண்டு வா போ. சந்தனா பேச்சை தட்ட முடியாத சர்வர் மீண்டும் அவளுக்கு பரிமாறினான். அதை அவளிடமிருந்து ஹரிஷ் பிடுங்க முயல சந்தனா கோபமடைந்தாள். சொன்ன கேளு. ஏய், உனக்கு என்னதான் வேணும்? நான் நாசமா போனோம் அதானே? அதெல்லாம் இல்ல. டேய் புஷா, நீயும் சரி, என் உழைப்புல புடுங்கினா பாரு, அவனையும் சரி செய்வேன். வச்சு செய்ய போற பாரு. இரு இரு, எல்லாரையும் வச்சு செய்வேன். ஏன் கத்துற? யாரையும் விட மாட்டேன் நானு. ஏய், எல்லாரையும் பழி வாங்குவேன். ஓ, உட்கார். இதுல பில்லோட சேர்த்து உன் டிப்ஸ் எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ. விக்ரம் கொடுத்த கார்டை சர்வர் ஸ்வைப் செய்ய அந்த கார்டு வேலை செய்யவில்லை. படிக்காத தற்குறியா நீ? என் கார்டுல 5 crores இருக்கு. யூ நோ தட்? சார், உங்க பில் 7 crores plus taxes சார். வாட்? தான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தொகை பில்லில் வந்திருப்பதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி ஆனான். விக்ரமை சமாளிக்க முடியாத அந்த சர்வர் ஹோட்டலின் மேனேஜிங் டைரக்டருக்கு போன் செய்தான். என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு சத்தம்? சார் தான் சார் பில் பே பண்ணாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாட்ஸ் ப்ராப்ளம்? விக்ரம் தன்னுடைய ஹோட்டலை குறை சொல்ல ஆரம்பிக்க சந்தேகப்பட்ட தீபக் பில்லை வாங்கி படித்து பார்த்தான். பிறகு பிரச்சனை விக்ரமிடம்தான் என்று புரிந்து கொண்டு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நீங்க கேட்ட இம்போர்ட்டட் வைன்ஸ் தான் நாங்க சர்வ் பண்ணிருக்கோம். மரியாதையா பில்ல கட்டிட்டு போங்க. விக்ரம், சாரி தீபக், என் பையன் மேலதான் தப்பு இருக்கு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி மிஸ்டர் தீபக், நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை வரக்கூடாது. அந்த 7 கோடியை எப்படியாவது பே பண்ணிடுறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், அந்த கடைசி டேபிள்ல இருக்கான் பாருங்க, நாயை விட கேவலமான ஒருத்தன், அவன் பில்ல மட்டும் அவங்கிட்டே கலெக்ட் பண்ணுங்க. ஹேய் மச்சி ஹரிஷ், ஏய் எப்படா இருக்க? என்னடா இது கோலம்? தி கிரேட் ராஜேஸ்வர் வீட்ல தானே இருக்கணும், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தமிழ்நாட்டோட டாப் பணக்காரன் இவன் ஏன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஹரீஷ இப்படி சொந்தம் கொண்டாடுறான்? ஹரீஷ பார்த்து ஏன் அவன் ராஜேஸ்வர் வீட்டுல இருக்க வேண்டியவன்னு சொல்றான்? வெயிட்டர் சார், ஹரிஷ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், ஃப்ரீயா கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது, அதனால இந்த டேபிளுக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் போடு. அப்படி பார்த்தா நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் ஹரீஷோட ஃபேமிலி தான், எங்களுக்கும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க தீபக். உங்க பையன் விக்ரம் தான் என் ஃப்ரெண்ட தெருநாய் பொறுக்கி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ உங்க கோபம் ரோஷம் எல்லாம் 7 கோடி பில்லு பார்த்ததும் காணாம போயிடுச்சா? ஏ ஹரிஷ், ஸ்வைப் பண்ணு ஸ்வைப் பண்ணு, எப்படியும் டிக்ளைன் தான் வரப்போகுது. சக்சஸ் சார், தேங்க்யூ. வாட்? ஏண்டா நீயும் பணக்கார ஃப்ரெண்டும் எங்களை அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்றீங்களாடா? தூக்குடா அவங்கள. ஏய் ஓ, டேய் தூங்குறாடா. சாரி மச்சி, அப்ப மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்துல என்ன ஆவீங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாது. மச்சி, சிஸ்டர் கூப்பிட்டு கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். தீபக் சொன்னதை கேட்ட ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு சந்தனாவுடன் நடக்க ஆரம்பித்தான். அத்தனை பேரும் மிரண்டு போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். Cheers.
1 கோடி பில் கட்டுற அளவுக்கு ஹரிஷ் கிட்ட ஏது பணம்? ஒருவேளை ஹரிஷ் பணக்காரனா இருந்தா அதை எதுக்காக அவன் பொண்டாட்டி சந்தனா கிட்ட மறைக்கணும்? தமிழ்நாட்டோட நம்பர் 1 பணக்கார குடும்பம் ராஜேஸ்வர் குரூப்ஸுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியணும்னா உடனே கீழே தெரியிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.